பாரசீகம் கீழே உழுவுது, ரோமம் கீழே உழுவுது. நுபுவத்துடைய ஆட்சி வந்தால் மத்த அம்புட்டு சர 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 என்று கீழே விழும். இசா அலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதவு, இசா அலக்கல் கைசர் ஃபலா கைசர் பாதவு. கிஸ்ரா கைசர் விழுந்தா இதுக்கு பிறகு ரோம பாரசீகம் இல்லை என்றார்கள். சரசரேன்னு கீழே உழுவுது. நுபுவத்துடைய ஆட்சி வந்தால் இது நடக்கும். அப்ப அரபிகள் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு திரும்ப ஆயுத பயிற்சி எடுத்து பாரசீகத்துல போய் வெட்டி நாட்டை பிடிச்சாங்களா? ரோமத்துல போய் வெட்டி நாட்டை பிடிச்சாங்களா? அட ரோம வரலாற படிக்கிறோம். அவன் என்னென்ன கண்டுபிடிச்சான்னு இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் படிங்க. அவன் எழுதி வச்சிருக்கிறான். இந்த சூரப்பப்பான்னு ஒரு கார்ட்டூன் போடுவான் சின்ன பிள்ளைகளுக்கு. அது ரோமன் கார்ட்டூன். அதுலயே அவன் வச்சிருப்பான். கார்ட்டூன்லயே கொண்டாடுவான். எங்கள்கிட்ட இப்படி விட்டா அப்படி போவோம், இப்படி அடிப்போம், அதுக்குள்ளே சண்டை பிடிப்பான். அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்க கையில இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரோமம் அதெல்லாம் வளர்ந்திருந்தாங்க. ஃபைட் பிடிக்கிறதுக்கு அரபிகளுக்கு ஏறவே ஏறாது. ரோமத்துல உள்ளது பெரிய ராஜா. அந்த ராஜாவை சுத்தி சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தாங்க. இவங்க வர்த்தகத்துக்கு போகணும் சிரியாக்கு. அப்ப அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவன் வந்து ஒன்று தூவி விட்டான்டா, மிஞ்ச நிக்க ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதம் எல்லாம் அவன் கையில இருக்குது. ஹதீஸ்லயே வருது. அதை வச்சு அடிச்சாண்டு. அப்ப அவன் 1,00,000 பேர் படையை தட்டி வந்துருவான். இவங்க 20,000 தான் திரட்டலாம். மக்கள் இல்ல. இஸ்லாம் எப்படி பாரசீகத்துக்குள் நுழைந்தது? குர்முஸ் மன்னருடைய கிரீடத்தை பாக்குறாங்க. அங்கால வைரம், இங்கால தங்கம், இங்கால மாணிக்கம். பெருமானார் எந்த கிரீடத்தை போட்டு தன் தலையில அழகு பார்க்கவில்லையோ உமர் பின் கத்தாப் மறுத்தார். அவர் தன் தலைக்கு கிரீடம் போடவில்லை, வேணாண்டாரு. ஷஹா இதுக்கு முன்னாடி மதீனால இருந்து ஒட்டகம் போச்சு. அரபிகள் அங்கிருந்து அரபு நாட்டில இருந்து வாசன திரவியங்கள் கொண்டு போவாங்க. அங்கிருந்து உணவு கொண்டு வரணும் சிரியால இருந்து. நீ எல்லாம் முளைக்காது. ஆனா இப்ப என்னாச்சு தெரியுமா? மதீனாக்கு ஒட்டகம் தொடர்ந்து வருது. என்னப்பா பாரசீக பிடிச்சிட்டாங்களாமே? பாரசீகத்தை பிடிச்சா என்ன பண்ணணுமா? அங்கிருந்து இங்க அனுப்பணுமா? எத? ஒட்டகத்துல தங்கம் வெள்ளி எல்லாம் வருவது. மதீனா தலைநகரம். எப்படி பிடிச்சாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சண்டையால பிடிச்சாங்களா? வாளால வெட்டினாங்களா? சாத்தியம் இல்லை. அதை விட அப்பம் வாழ அவங்களுக்கு இருக்குது. சண்டை பிடிக்கணும்னா ராணுவத்தை 1000 வருஷமாக வெச்சி பாரசீகம் ஈரான்டா லேசிப்பட்ட நாடு இல்லை. ரோமம் லேசிப்பட்டது இல்லை. அவர்கள் கையில எல்லாம் இருந்துச்சு. அப்ப எப்படி நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் ஈமானோட இரவிலே நடந்தால் இறைவன் வானத்தை திறந்து அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்தான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் இந்த பூமியில் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. இந்த பூமியில யாரும் உங்களை மிகைக்காது. அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அந்த உத்தம தோழர்கள் ஈமானை அணிந்து கொண்டார்கள், ஈமானை எடுத்தார்கள், ரப்பை மட்டுமே நினைத்தார்கள். ஆமந்து பில்லா சொல்ல போறோம் யா அல்லாஹ். அவங்களுக்கு ஆமந்து பில்லான்னு நாங்க சொன்ன ஆமந்து பில்லாவை அவங்களுக்கு சொல்ல வைக்க போறோம் யா அல்லாஹ்னு போனார்கள். போற வழியில திறந்து விட்டான் அல்லாஹ். மதீனால நான் டொட்ட வைக்க சொன்னனே, ஒரு 10 வருஷம் கழிச்சு மதீனால என்னன்னு தேட இயலாத அளவுல நின்ற மதீனா அப்படியே கலர் பண்ணி பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த பக்கத்துக்கும் தலைநகரம் மதீனா, இந்த பக்கத்துக்கும் தலைநகரம் மதீனா. எப்ப அதுக்கும் தலைநகரம் மதீனாவா? எல்லாரும் உமர் பின் கத்தாவை சந்திக்க அங்க போறாங்களா? அவரை சந்திக்க ரோம மன்னனை சந்திக்கிறதுக்கு இட்டலிக்கு போனாங்களே, ஈரானுக்கு பாரசீகத்துக்கு போனாங்களே, அம்புட்டு பேர் இப்ப இங்க வர்றாங்களா? என்னப்பா என்ன நடக்குது? உலகம் என்ன ஆச்சு? உலகத்துக்கு திடீரென்று உலகத்துல திடீரென்று இப்படி ஒரு மாற்றம். ஒரு நபி வந்தா உலகம் இங்க ஆயிருமா? இதான் ஈமான். ஈமானுக்கு அல்லாஹ் உலகத்தை எழுதி கொடுத்தா.